போடு. மாத்திரையை போட்டியா? இப்ப சாப்பிடு. இப்பதானே டேப்லெட் போட்டேன், அதுக்குள்ளேயே வா. ஒரு 5 நிமிஷமாவது ஆகட்டுமே, விடுங்களே. அதெல்லாம் ஒன்னும் ஆகாது காவியா, நீ சாப்பிடு. லேட் ஆகுது பாரு. இப்ப நீ சாப்பிடுறேல, நான் ஊட்டி விடவா? ஒரு 2 நிமிஷமாவது விடுங்களே. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இரு, நானே வரேன். நானே ஊட்டி விடுறவா? வேண்டாம் காவியா, நில்லு. காவியா நில்லு, சொல்லிட்டு இருக்கேன்ல, நில்லு. சொன்னா கேளுங்க தீபக், வேண்டாம். ஒழுங்கா நான் சொல்றது நீ கேளு. இத சாப்பிடு. 5 நிமிஷம் கழிச்சு சாப்பிடுறேன்னு சொல்றேன்ல. காவியா, அதுக்குள்ள டிஃபனே ஆறி போயிடும், நல்லாவே இருக்காது. இப்பவே சாப்பிடு. ஏன் இப்படி பண்றீங்க? சொன்னா கேள, சாப்பிடு. சரி கொடுங்க, நானே சாப்பிடுறேன். சரி, நானே அங்க எடுத்து வைக்கிறேன். வா வா. சாப்பிடு காவியா, பார்க்காத. பார்க்க முடியல. என்னம்மா இது? இதெல்லாம் என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. நான் தூங்க போறேன், நீ உட்காந்து பாத்துக்கிட்டு. ஏய், என்ன எனக்கு மட்டும் என்ன தலையெழுத்தா இந்த அசிங்கத்தை எல்லாம் பார்க்கணும்னு? வா போலாம். காவியா, இரு ஒரு நிமிஷம். இந்த தண்ணி குடி. அடி மனதில் அண்டி புட்டானே, மிளகாப்பு போல என்னுள்ள அழகாப்பு பூக்க விட்டானே, வெக்கத்தில விக்க வச்சானே, வெப்பத்தில சிக்க வச்சானே, பசுப்புறனே மழுப்புறனே சொதப்புறனே, அலங்காரி அள்ளிக்கிட்டேனே, அலங்காம அள்ளி புட்டானே, அடிக்கிறனே தினம் தினமும் நடிக்கிறனே. இந்தம்மா, வண்டி ரெடி ஆயிடுச்சு, பில் எடுத்துட்டு வரேன். தேங்க்ஸ்ண்ணா. ஹலோ, என்னாச்சுங்க? கால் பண்ணிருந்தீங்க. வண்டிக்கு ரொம்ப அதிகமா செலவாயிடுச்சா? ஒரு நிமிஷம். அண்ணா, அதோ வரமா. இந்தம்மா, 1350 ரூபா ஆயிடுச்சுமா. இந்தாங்க. ஏங்க, இதுக்கா கூப்பிட்டீங்க? நான் தான் 2000 ரூபாய் அனுப்புனேனே. ஆமா, பேலன்ஸ் 650 ரூபா இருக்குல்ல. பேலன்ஸ் 650 ரூபாவா? ஏங்க, இது நீங்களே வச்சிருந்திருக்கலாம், இல்ல போன்ல அனுப்பிச்சிருக்கலாம்ல. அப்படிலாம் இல்ல. ஸ்கூட்டி டேமேஜ் ஆனதுக்கு அமௌண்ட் அதிகமானா உங்ககிட்ட கேக்குறது எப்படி உங்க நேர்மை சம்பந்தப்பட்டதோ, அதே மாதிரி செலவானது போக மீதி கொடுக்கறது என்னோட நேர்மை சம்பந்தப்பட்டது. இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல எவ்வளவு செலவாச்சுன்னு, மிஸ்டர் ஆனந்த். சூப்பருங்க. அடுத்து உங்க காசுக்கு ஆசைப்படாம இருக்க நல்ல மனசு வேணுங்க. ஆமா, என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? அது மொபைல்ல நீங்க காசு அனுப்புனீங்கல்ல, அதுல சென்டர் நேம் வரும்ல, அத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். பிரில்லியண்டா இருக்கீங்க. ஆமா, உங்க பேர் என்ன? பேர் சொல்றதுக்கு எவ்வளவு யோசிக்கிறீங்க? சும்மா சொல்லுங்க. தெரிஞ்சுக்கிறதுக்கும் கூப்பிடுறதுக்கும் தானங்க கேக்குறேன். ரேவதி. ஓ, ரேவதி. ஃபயரா தாங்க பேர் வச்சிருக்காங்க. அதான் ஸ்கூட்டி இடிச்சதுக்கே கல்ல கொண்டு அடிக்க வந்தீங்க. புரியல. அது புஷ்பானா ஃப்ளவர் இல்ல, ஃபயர்ங்கிற மாதிரி. ரேவதிங்கிறத விட தீ ரேவதின்னு சொன்னா மாசாதாங்க இருக்கு. கொஞ்சம் கிரிஞ்சாயிருச்சோ? கொஞ்சம் இல்ல, ரொம்ப கிரிஞ்சாயிடுச்சு. சாரிங்க. சரி, நான் கிளம்புறேன். எங்க இருங்க, எங்க கிளம்புறீங்க? ஸ்கூட்டி தான் ரெடி ஆயிடுச்சுல, அப்புறம் என்ன, கிளம்புறேன். ஏங்க, என்னங்க இங்க பாருங்க எவ்வளவு தூசியா இருக்குன்னு. வண்டியை ரெடி பண்றதுனா ஃபுல்லா கிளீன் பண்ணி, வாட்டர் வாஷ் பண்ணி, பிரேக் எல்லாத்தையுமே செக் பண்ணி, அதுக்கப்புறம் வரதாங்க ரெடி ஆகுறது. அண்ணா, இங்க வாங்க. இந்த வண்டி எடுத்துட்டு போயிட்டு ஆயில் சேஞ்ச் பண்ணி, வாட்டர் வாஷ் பண்ணி,
வண்டியை ஃபுல் சர்வீஸ் பண்ணி பிரைட்டா கொண்டு வாங்க. ஆ எவ்வளவு அமௌண்ட் ஆனாலும் நான் உங்க அக்கவுண்ட்டுக்கு அனுப்பிடுறேன். ஆ சரியா? சரிப்பா. எடுத்துட்டு போங்க. ஐயோ அதெல்லாம் எதுக்குங்க, வேணாம், நான் ஏங்க, கிளம்புறேன். காலையில வண்டியை இடிச்சு மூட் ஆஃப் பண்ணதுக்கு என்னோட சின்ன கிஃப்ட் நினைச்சுக்கோங்க. மா வண்டி ரெடி ஆயிடுச்சுமா. ம். ஓட்டி பாருங்க. இப்ப எடுத்துட்டு போங்க. தேங்க்ஸுங்க. பரவாயில்லைங்க. இனிமே யாராவது தெரியாம அடிச்சுட்டா கல்லெல்லாம் எடுக்காதீங்க, அதுவே போதும். நீங்களும் உங்க பேருக்கு ஏத்த மாதிரி ஸ்வீட்டா தான் இருக்கீங்க. பாய். ஸ்வீட்னு சொன்ன வாயால சீக்கிரமே ஐ லவ் யூன்னு சொல்ல வைக்கிறேன். நேற்று கிளாஸ் ரொம்ப போரிங் மச்சி. என்ன மச்சான்? ஏய், யாருடா அந்த பொண்ணு? செம்மையா இருக்கா. கேன்டீன்ல தான் வேலை செய்கிறான். இதோ வரேன் இரு. ஹலோ ஹலோ, இங்க வாங்க. சொல்லுங்க, என்ன சாப்பிட்டீங்க? 2 வடை. இல்ல 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 2 சமோசா. இல்ல 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 4 பப்ஸ். அதுவும் இல்ல 2 டீ. ஹலோ, என்ன சாப்பிட்டீங்கன்னு ஒழுங்கா சொல்லுங்க. புதுசா? புரியல. நீங்க இங்க புதுசான்னு கேட்டேன். ஆமா. பேர் என்ன? என்ன யோசிச்சுட்டே இருக்கீங்க? உங்க பேர் என்ன? எது கேக்குறீங்க? அம்மா காவியா, இந்த ஸ்கேனர் ஒர்க் பண்ணல. அதுல யாரையும் பணம் போட சொல்லாத. கீழே ஒரு நம்பர் எழுதி வச்சிருக்கேன் பாரு, அதுல பே பண்ண சொல்லு. சரிங்க அங்கிள். உங்க பேரு காவியாவா? ஆமா. சரி, நம்பர் சொல்லு. எழுதிருக்குல்ல, நீங்களே பாத்துக்கோங்க. நான் உன்னோட நம்பர் கேட்டேன். நான் உனக்கே பே பண்ணிடுறேன். நம்பர் சொல்லு. அதெல்லாம் தர முடியாது. சாப்பிட்டதுக்கு பே பண்ணிட்டு கிளம்புங்க.